கிறிஸ்துவ அன்பானவர்களே, ஆண்டவர் இன்றைக்கு அருமையான ஒரு வார்த்தை நமக்கு கொடுத்திருக்கிறார். அது தீமோத்தேயுவுக்கு எழுதின 2ஆம் நிருபம் 1 அதிகாரம் 7வது வசனத்தை நான் பார்க்கலாம். தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை கொள்ளாமல் பலமும் அன்பும் தெளிந்த புத்தியுள்ள ஆவியை கொடுத்திருக்கிறார். பிசாசு தான் பயத்தை கொடுக்கிறான். ஆண்டவர் சொல்ற பயப்படாதே, பயப்படாதே, பயப்படாத. திரும்ப திரும்ப பைபிள்ல 365 முறை பயப்படாத, பயப்படாத, பயப்படாது. எதற்கும் பயப்படணும் பைபிள் சொல்லவே இல்லை, ஆண்டவர் சொல்லவே இல்லை. அவன் 365 பயப்படாத இருக்கு. ஆகவே தேவன் இந்த பயத்துக்கு பதிலாக நமக்கு பலமும் அன்பும் தெளிந்த புத்தியுள்ள ஆவியை கொடுத்திருக்கிறார். பார்த்தீங்களா? தேவன் நமக்கு பலமுள்ள ஆவி கொடுத்திருக்கிறார். தைரியத்தின் ஆவி நமக்கு கொடுத்திருக்கிறார். தைரியத்தின் ஆவி, ஒரு ஸ்ட்ராங் மைண்டை, ஹார்ட்டை நம்ம கர்த்தர் கொடுத்திருக்காரு. நம்ம இருதயம் கலங்காமலும் பயப்படாமலும் இருப்பதாக சொல்லிட்டு ஏதோ நினைச்சோம் நம்ம கலங்காம பயப்படாமல் இருக்க கர்த்தர் நமக்கு பலத்தின் ஆவி கொடுத்திருக்கிறார். அடுத்ததாக அன்பு நிறைந்த உள்ளத்தை நமக்கு கொடுத்திருக்கிறார். பலமும் அன்பும், அன்பு நிறைந்த உள்ளம், யார் மேலேயும் கசப்போ வைராக்கியமோ கோபமோ இல்லாம நல்ல எல்லாத்தையும் மன்னிச்சு அன்பான இதயத்தை நம்ம கொடுத்திருக்கிறார். அடுத்தது தெளிந்த புத்தி, கிறிஸ்துவ போல சிந்திக்க நம்ம நினைக்க அந்த தெளிந்த புத்தி கொடுத்துருக்கார். கிறிஸ்துவ சிந்தையே நமக்குள்ளா கொடுத்துருக்கிறார். இது 3 நமக்குள்ளா இருக்கிறப்ப பயம் தானே ஓடிடும். அது இருக்கவே முடியாது. அருமையான ஒரு தேவனுடைய பிள்ளைகள் உள்ளத்துல பயம் இருக்க முடியாதுங்க. சொல்லுங்க, நான் தேவனுடைய பிள்ளை, எனக்குள்ளார பயத்தினாவே இருக்க முடியாது. அதற்கு பதிலாக பலமும் அன்பும் தெளிந்த புத்தியை என் தேவன் கொடுத்திருக்கிறார். எனக்குள்ள கிறிஸ்துவின் சிந்தை இருக்கிறது. ஆகவே நான் பயப்பட தேவையில்லை. அருமையானவர்களே, நீங்கள் எதை குறித்தோ, உங்கள் குடும்பத்தை குறித்தோ, பிள்ளைகளை குறித்தோ, பிஸ்னஸை குறித்தோ, எதிர்காலத்தை குறித்தோ, உங்கள் சரீரத்தை குறித்தோ, வியாதிகளை குறித்தோ, எதை குறித்தோ ஒரு காரணம் இல்லாத எதுக்கும் நீங்கள் பயப்பட தேவையில்லை. தேவன் சொல்லிவிட்டார், பயப்படாதுன்னு சொல்லிட்டார். அதுக்கு பதிலாக தான் அதை தூக்கி எறிஞ்சிட்டு அந்த இடத்துல பலமும் அன்பும் தெளிந்த புத்தியுள்ள ஆவியை தேவன் நம்ம கொடுத்திருக்கிறார். இதை நாம் வைத்திருக்கும் பொழுது பயம் நம்மளை ஆட்கொள்ள முடியாது, நம்ம மேற்கொள்ள முடியாது. இயேசுவின் நாமத்தால் அந்த பயத்தினால் விலகி போகட்டும். அதற்கு பதிலாக தேவனுடைய பலமும் அன்பும் தெளிந்த புத்தியா நம்மை நிரப்பட்டும். அப்படியே நாம் இருப்போம். தைரியமா இருங்க. கர்த்தர் நம்மை தொடர்ந்து ஆசீர்வதிப்பாராக. God bless you. ஆமென், ஆமென்.